தூங்கா நகரமாம் மதுரையின் வடக்கு திசையில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் ஒரு பிரம்மாண்டமான யானை படுத்து உறங்குவதைப் போல காட்சி அளிக்கிறது அழகர் மலை. இது வெறும் மலை அல்ல, சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு புனித பூமி. 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் இந்த மலை, சித்தர்களும் முனிவர்களும் இன்றும் அரூபமாக உலாவரும் ஒரு மர்ம தேசம். இன்று இந்த மலையின் ஒவ்வொரு கல்லும் சொல்லும் கதையை கேட்கப் போகிறோம். கள்ளழகர் ஏன் போர் வீரராக காட்சி அளிக்கிறார்? நூபுர கங்கை நீரின் ரகசியம் என்ன? 18ஆம் படி கருப்பசாமியின் சக்தி வாய்ந்த காவல் முறை என அனைத்து மர்மங்களையும் இந்த விரிவான தொகுப்பில் காண்போம். அழகர்மலையின் நாயகன் சுந்தரராஜன் என்று அழைக்கப்படும் கள்ளழகர் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதிகளுள் ஒன்றாக இது 91வது தலமாக போற்றப்படுகிறது. ஆனால் மற்ற பெருமாள் கோவில்களுக்கும் இந்த அழகர் கோவிலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பொதுவாக பெருமாள் கோவில்களில் சங்கு சக்கரம் ஏந்திய சாந்தமான தோற்றத்தையே நாம் காண்போம். ஆனால் இங்கே கள்ளழகர் ஒரு போர் வீரனைப் போல கையில் வாள் ஏந்தி கள்ளர் இனத்திற்கே உரிய தனித்துவமான ஆபரணங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இவரது திருமேனி அபரஞ்சித தங்கம் என்ற அதியுன்னத மற்றும் அரிய வகை தங்கத்தால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. இந்த தங்கத்தின் மகிமை என்னவென்றால், இதன் மீது திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் செய்யும் போது அந்த நீர் பட்டவுடன் தங்க நிறத்தில் இருக்கும் சிலை மெல்ல மெல்ல கருப்பு நிறமாக மாறும் அதிசயத்தை இன்றும் நாம் காணலாம். இது இயற்கையின் விதியா அல்லது சித்தர்கள் செய்த ரகசியமா என்பது இன்று வரை விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது. அடுத்ததாக, இவருக்கு கள்ளழகர் என்று பெயர் வர காரணம் என்ன? புராணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்த பகுதியை சுற்றி வாழ்ந்த கள்ளர் மக்களின் தலைவனாகவும் அவர்களின் பாதுகாவலனாகவும் இவர் பார்க்கப்பட்டார். கள்ளர் என்ற சொல்லுக்கு உள்ளம் கவர்ந்தவன் அல்லது அன்பை திருடுபவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. பக்தர்களின் உள்ளத்தை தன் அழகால் திருடுவதால் இவர் கள்ளழகர் என்று அழைக்கப்படுகிறார். இவரது நடை மற்றும் அலங்காரம் மற்ற கோவில்களை விட முற்றிலும் மாறுபட்டது. சித்திரை திருவிழாவின் போது இவர் உடுத்தும் ஆடைகள், சூடிக்கொள்ளும் மாலைகள் மற்றும் அவர் அமரும் தங்க குதிரை வாகனம் என ஒவ்வொன்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டது. இவரை வனவாசம் வந்த பெருமாள் என்றும் அழைப்பார்கள். மலையும் காடும் சூழ்ந்த பகுதியில் இவர் குடியிருப்பதால் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை இவரது வழிபாட்டு முறைகளிலும் நாம் காண முடிகிறது. மதுரை நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த அழகர் வழிபாடு இன்னும் பிரம்மாண்டமானது. திருமலை நாயகர் காலத்தில்தான் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மதுரையின் மீனாட்சி அம்மன் திருவிழாவோடு இணைக்கப்பட்டது. இது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, மதுரையை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களின் உணர்வோடும் வீரத்தோடும் கலந்த ஒரு வரலாறு. இவ்வளவு பெருமை வாய்ந்த அழகரின் திருவுருவத்தை செதுக்கிய சிற்பிகளின் திறமை இன்றிருக்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கே சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. அழகர் மலையின் ஆன்மீக ரகசியங்களில் மிக முக்கியமானது மலையின் உச்சியில் அமைந்துள்ள நூபுர கங்கை தீர்த்தம். பொதுவாக மலைகளில் அருவிகள் கொட்டுவது வழக்கம். ஆனால் நூபுர கங்கை ஒரு புவியியல் அதிசயம். கடல் மட்டத்திலிருந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் உள்ள இந்த மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நீர் இடைவிடாமல் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இதன் மிகப்பெரிய மர்மமே இதன் வற்றாத தன்மைதான். தமிழகத்தின் மற்ற ஆறுகளும் குளங்களும் கோடை வெயிலில் வறண்டு போனாலும் நூபுர கங்கை ஒருபோதும் காய்ந்ததே இல்லை. கடந்த 2000 ஆண்டுகளில் இந்த அருவி நின்றதாக ஒரு குறிப்பு கூட கிடையாது. இந்த நீர் எங்கிருந்து உருவாகிறது, இதன் தொடக்க புள்ளி எங்கே இருக்கிறது என்பதை நவீன கால புவியியல் ஆய்வாளர்களால் கூட இன்னும் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. மலையின் பாறைகளுக்குள் எங்கோ ஒரு இயற்கை சுரங்கம் இருப்பதாகவும் அதன் வழியாகவே இந்த நீர் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி மகாவிஷ்ணு உலகை அளப்பதற்காக தனது திருவடியை தூக்கிய போது அவரது காலில் இருந்த நூபுரம் எனப்படும் சிலம்பு பட்ட இடத்திலிருந்து இந்த புனித நீர் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இதற்கு நூபுர கங்கை அல்லது சிலம்பாறு என்று பெயர் வந்தது. ஆன்மீகத்தை தாண்டி இந்த நீரில் உள்ள அறிவியல் உண்மைகள் வியக்கத்தக்கவை. இந்த நீர் பல 100 மூலிகைகளை கடந்து வருவதால் இதில் அபரிமிதமான மருத்துவ குணங்கள் உள்ளன. குறிப்பாக இதில் இரும்பு சத்து மற்றும் தாதுக்கள் மிக அதிக அளவில் கலந்திருக்கின்றன. இன்றும் இந்த அருவியில் நீராடுபவர்களுக்கு தோல் நோய்கள் நீங்குவதாகவும் மன அழுத்தம் குறைவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். மற்றொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், கள்ளழகர் சிலையோடு இந்த நீருக்கு உள்ள இரகசிய தொடர்பு. கள்ளழகரின் அபரஞ்சித தங்க திருமேனிக்கு இந்த நூபுர கங்கை நீரை தவிர வேறு எந்த நீரையும் கொண்டு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். கங்கை நீர் அல்லது காவிரி நீர் கூட அவருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த மூலிகை நீரில் உள்ள வேதித்தன்மைகள் மட்டுமே அந்த தங்கச் சிலையின் பொலிவை பாதுகாக்கும் சக்தி கொண்டவை. வேறு நீரை பயன்படுத்தினால் சிலையில் பாதிப்பு ஏற்படும் என்பது சிற்ப சாஸ்திர வல்லுநர்களின் கணிப்பு.
இன்றும் இந்த சுனைக்கு செல்லும் வழி மிகவும் ரம்மியமானது. குரங்குகளின் அட்டகாசம், மூலிகை மணக்கும் காற்று மற்றும் வற்றாத அந்த அருவியின் சத்தம் என அழகர் மலையின் இதயத்துடிப்பாக இந்த நூபுர கங்கை விளங்குகிறது. இயற்கையும் ஆன்மீகமும் ஒரு புள்ளியில் இணைந்து ஒரு புரியாத புதிராக நிற்கும் இந்த தீர்த்தம் நம் முன்னோர்களின் அறிவியலுக்கு ஒரு சிறந்த சான்றாகும். அழகர் கோவிலின் வரலாற்றில் மிகவும் சிலிர்ப்பூட்டும் மற்றும் மர்மங்கள் நிறைந்த பகுதி 18ஆம் படி கருப்பசாமி காவலாகும். அழகர் கோவிலின் பிரதான கோபுர வாயிலுக்கு நீங்கள் சென்றால் ஒரு மிகப்பெரிய கதவு எப்போதும் பூட்டியே இருப்பதை காணலாம். அந்த 18 படிகளும் அந்த பிரம்மாண்டமான கதவுமே கருப்பசாமியாக வணங்கப்படுகிறது. மற்ற கோவில்களைப் போல இவருக்கு தனி சிலையோ அல்லது கருவறையோ கிடையாது. அந்த படிகளே தெய்வமாக பார்க்கப்படுவது ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையாகும். இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. முற்காலத்தில் அழகர் கோவிலின் நகைகளையும் சொத்துக்களையும் பாதுகாக்க 18 வீரர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது தலைவராக கருப்பசாமி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் அவர்கள் தெய்வ நிலைக்கு உயர்ந்தனர். இன்றும் கள்ளழகர் கோவிலின் முழு அதிகாரமும் பாதுகாப்பும் கருப்பசாமியின் வசமே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் கோவிலின் சாவி கூட ஒவ்வொரு இரவும் கருப்பசாமியின் பாதத்தில்தான் வைக்கப்படுகிறது. இந்த இடத்தின் சத்திய பிரமாணம் என்பது மதுரை மக்களின் வாழ்வில் நீக்கமர நிறைந்த ஒன்று. முற்காலத்தில் நீதிமன்றங்கள் இல்லாத காலத்தில் மக்கள் தங்களுக்குள் ஏற்படும் பெரிய சிக்கல்களுக்கு இந்த 18ஆம் படியில்தான் தீர்வு கண்டார்கள். 18ஆம் படி முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு என்று சொன்னால் உண்மையான குற்றவாளி நடுங்குவான். ஏனெனில் இங்கு வந்து பொய் சத்தியம் செய்தால் அந்த நிமிஷமே கருப்பசாமியின் தண்டனை கிடைக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பொய் சொல்லி தப்பித்தவர்கள் யாரும் இல்லை என்பது இன்றும் இப்பகுதி மக்களால் சொல்லப்படும் ஒரு வாய்மொழி வரலாறு. இங்குள்ள கதவிற்கு செய்யப்படும் சந்தனக்காப்பு வழிபாடு மிகவும் பிரபலம். ஒவ்வொரு ஆண்டும் விழா காலங்களில் இந்த கதவிற்கு டன் கணக்கில் சந்தனம் பூசப்பட்டு பிரம்மாண்டமான மாலைகள் அணிவிக்கப்படும். அந்த நேரத்தில் கருப்பசாமியின் உருவம் இல்லாவிட்டாலும் அந்த கதவின் கம்பீரமே ஒரு மாபெரும் உருவத்தை பார்ப்பது போன்ற உணர்வை தரும். ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் சில விசேஷ பூஜைகளும் நள்ளிரவில் நடக்கும் இரகசிய வழிபாடுகளும் இன்றும் இங்கு தொடர்கின்றன. குறிப்பாக சித்திரை திருவிழாவின் போது அழகர் மலையை விட்டு இறங்குவதற்கு முன்னால் கருப்பசாமியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டே புறப்படுகிறார். இந்த காவல் தெய்வத்தின் சக்தி இந்த மலையெங்கும் நிறைந்திருப்பதாகவும் மலையில் உலாவரும் தீய சக்திகளை அவர் அண்டவிடாமல் தடுக்கிறார் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. ஆன்மீகத்தையும் கடந்த ஒரு மாபெரும் நீதியின் அடையாளமாக 18ஆம் படி கருப்பசாமி என்றும் அழகர் மலையின் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். மதுரையின் வரலாற்றையும் அழகர் மலையின் பெருமையையும் உலகிற்கே பறைசாற்றும் ஒரு உன்னத நிகழ்வுதான் சித்திரை திருவிழா. உலகிலேயே ஒரு கடவுளுக்காக கோடிக்கணக்கான மக்கள் ஓரிடத்தில் கூடுகிறார்கள் என்றால் அது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த திருவிழாவிற்குத்தான் இருக்கும். இது வெறும் ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, மதுரையின் வீரத்தையும் ஈரத்தையும் மக்களின் ஒற்றுமையையும் பறைசாற்றும் ஒரு கலாச்சார திருவிழா. புராணங்களின்படி தனது தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண்பதற்காக அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார் அழகர். ஆனால் அவர் மதுரைக்கு வருவதற்குள்ளேயே திருமணம் முடிந்து விடுகிறது. இதனால் மனவருத்தம் அடைந்த அழகர் மதுரை நகருக்குள் நுழையாமல் வைகை ஆற்றோடு திரும்புவதாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்விற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணக்க வரலாறு ஒளிந்திருக்கிறது. திருமலை நாயக்கர் காலத்தில வெவ்வேறு காலங்களில் நடந்த மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் அழகர் திருவிழாவையும் ஒருங்கிணைத்து ஒரே விழாவாக மாற்றினார்கள். இது சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாக அமைந்தது. இன்றும் இந்த திருவிழா கிராமப்புற மக்களையும் நகரப்புற மக்களையும் பிணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வரும் வழியெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் எதிர் சேவை செய்து அவரை வரவேற்பார்கள். கையில் தண்ணீர் பீச்சும் துருத்திகளுடன் அழகர் மீது பன்னீர் தெளித்து வரவேற்கும் அந்த தத்ரூபமான காட்சி பார்ப்பவரை மெய்சிலிர்க்க வைக்கும். அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது அவர் என்ன நிறத்தில் பட்டு உடுத்தியிருக்கிறார் என்பதுதான் தமிழகமே எதிர்பார்க்கும் ஒரு விஷயம். அவர் பச்சை பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்கினால் நாடு செழிக்கும் என்பதும் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்கும் என்பதும் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுவே சிவப்பு அல்லது மஞ்சள் பட்டு என்றால் அதற்கு வேறு பல பலன்கள் சொல்லப்படுகின்றன. இது நம் முன்னோர்கள் இயற்கையோடு ஆன்மீகத்தை எப்படியெல்லாம் இணைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தங்க குதிரை வாகனத்தில் கையில் வாள் ஏந்தி லட்சக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட அழகர் ஆற்றில் இறங்கும் அந்த 10 நிமிடங்கள் ஒரு மகா காவியம் போல இருக்கும். இந்த திருவிழாவிற்காகவே மதுரை மக்கள் தங்கள் வீடுகளை திறந்து வைத்து வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள். இந்த விருந்தோம்பல் பண்புதான்
அழகர் திருவிழாவின் உண்மையான வெற்றி. தங்கையின் மீது கொண்ட பாசம், மக்களின் மீதான அன்பு மற்றும் ஒரு போர் வீரனின் கம்பீரம் என இவை அனைத்தும் சங்கமிக்கும் சித்திரை திருவிழா தமிழர்களின் வரலாற்றில் என்றும் அழியாத ஒரு காவியமாகும். அழகர்மலை என்பது வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது காலங்கள் கடந்து நிற்கும் தமிழர்களின் நாகரிகத்தின் கண்ணாடி. இந்த பயணத்தில் கள்ளழகரின் கம்பீரத்தையும், நூபுர கங்கையின் மர்மத்தையும், 18ஆம் படி கருப்பசாமியின் நீதியையும் நாம் விரிவாக பார்த்தோம். ஆனால் அழகர்மலை இன்றும் தன்னுள் பல ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறது. மலையெங்கும் சிதறிக் கிடக்கும் சமணர் படுக்கைகளும், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இந்த இடம் ஒரு காலத்தில் கல்வியிலும் கலையிலும் எவ்வளவு சிறந்து விளங்கியது என்பதற்கு சாட்சியாக நிற்கின்றன. பாண்டிய மன்னர்கள் முதல் நாயக்க மன்னர்கள் வரை இந்த மலையின் வளர்ச்சிக்காக தங்களது உழைப்பையும் கலைத்திறனையும் வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்றும் இக்கோவிலின் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு மௌன மொழியில் நம் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் காணும் இந்த அழகர் மலை வெறும் சுற்றுலா தலம் அல்ல, அது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு மாபெரும் சொத்து. இயற்கையையும் ஆன்மீகத்தையும் அவர்கள் எப்படி ஒன்றாக பார்த்தார்கள் என்பதற்கு நூபுர கங்கை ஒரு சான்று. நீதியையும் தர்மத்தையும் அவர்கள் எப்படி கட்டி காத்தார்கள் என்பதற்கு 18ஆம் படி கருப்பசாமி ஒரு சான்று. மக்கள் ஒற்றுமையையும் பாசத்தையும் அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதற்கு சித்திரை திருவிழா ஒரு சான்று. ஆனால் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நவீன காலத்து மாற்றங்களுக்கு நடுவில் நம் பண்பாட்டு வேர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வீடியோவின் நோக்கம் வெறும் தகவல்களை வழங்குவது மட்டுமல்ல, நம் மண்ணின் பெருமையை உங்களின் மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வருவதுதான். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அழகர் மலைக்கு நீங்கள் ஒருமுறை நேரில் சென்றால், அங்குள்ள காற்றிலும் நீரிலும் கல்லிலும் ஒரு விதமான தெய்வீக அமைதியையும் ஆற்றலையும் உங்களால் உணர முடியும். அந்த உணர்வு உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். இந்த விரிவான தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பகிருங்கள். ஏனெனில் நம் வரலாறு மற்றவர்களுக்கும் தெரியும் போதுதான் அது உண்மையான வெற்றியை அடைகிறது. உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.